கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, எதை கண்டும் சோர்ந்து போகாதே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனாய் கத்து உங்களை பார்த்து சொல்வாரையானால், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, 1000 16,000 பிரச்சனைகள் உனக்கு உண்டு. ஆனால் அவைகள் ஒன்றை ஒன்றும் செய்ய முடியாது. சோர்ந்து மட்டும் போகாதே. இன்னைக்கு நம்ம லைஃப்ல யார் ஜெயிப்பாங்க தெரியுமா? யாரெல்லாம் சோர்ந்து போக மாட்டாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. பிசாசு நம்மளை பலவீனப்படுத்துகிற ஒரே காரியம் சோர்வு. ஈஸியா சொல்லுவான், நீ ஜெபம் பண்ணி என்ன கண்ட? சோர்வு. நீ பைபிள் படிச்சு என்ன கண்ட? சோர்வு. ஊழியம் செய்து என்ன கண்ட? சோர்வு. பரிசுத்தமாயிருந்து உண்மையாயிருந்து ஆண்டவருக்கு பிரியமாயிருந்து என்ன கண்ட? அவமானம் தானே, வேதனை தானே, சோர்வு. என் அன்பு தெய்வ பிள்ளையை, சோர்ந்து போகாதீங்க. உங்களோடு கூட கர்த்தர் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பா. என் அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம சோர்ந்து போகிறோம். நீதிமொழிகள் 24:10 சாலமோன் ஞானி அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும். இன்னைக்கு பிசாசுக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த பலனை பிசாசால முறியடிக்க முடியாதுன்னு சொல்லி பிசாசுக்கு நல்லா தெரியும். உங்களை பிசாசு ஜெயிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு உன்னதமான பலன் இருக்குது. ஆனா இந்த பலனை எப்படி குறுக்க முடியும், எப்படி குறைக்கணும்? அதுவும் தந்திரமா உங்களை மனசை சோர்ந்து போக பண்ணுவான். வேதாகமத்துல எனக்கு பிடிச்ச ஒரு தெய்வ மனிதர் என்றார் எலியா. எலியாவை போல வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனை பார்க்க முடியாது. அவ்வளவு வைராக்கியம். நல்லா கவனிச்சு பாருங்க. பஞ்சம், மழை இல்லை, சோர்ந்து போனானா? அந்த மனிதன் சோர்ந்து போகல. கேரி தாற்றங்கரையிலே இருக்கிறாங்க. வெளியே போனா ஒரு பெரிய ஆபத்து. கேரி தாற்றங்கரையில இருக்கிறாங்க. காக்கவை வச்சு கத்த போசித்தாரு, சோர்ந்து போகல. ஒரு விதவை வீட்டுக்கு போக சொல்றாரு, சோர்ந்து போகல. ஆனா எசபேல் என்கிற ஒரு அரக்கியுடைய வார்த்தை, அதுதான் பிசாசனுடைய வார்த்தை, எலியாவை சோர்ந்து போக பண்ணினது. எலியா சொன்னா, போதும், நான் என் முற்பிதாக்களை காட்டிலும் பரிசுத்தவான் அல்ல, நான் ஒரு பெரிய தெய்வ மனிதர் அல்ல, நான் சாகணும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அப்படி தூதனை அனுப்பி சொன்னாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பெரிய காரியம். நீ சோர்ந்து போகாமல் மறுபடியும் எழும்பினான். அதற்கு அப்புறம்தான் எலிசாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அதற்கு அப்புறம்தான் ராஜாவாகிய யெகூவை அபிஷேகம் பண்ணினார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்ய இருக்கிறாரு. ஏன் சோர்ந்து போறீங்க? சோர்ந்து போகாதீங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் மனசோர்வோடு இதை பார்த்தார்களோ அத்தனைவருடைய இருதயத்திலும் ஒரு புது பலன் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சோர்ந்து போகாதீங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்.